புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிவிகே கட்சி அது ஒரு பயங்கரவாத கட்சி. கேமராவுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்க பதிவு பண்றோங்க. டிவிகே கட்சி என்பது அது ஒரு பயங்கரவாத கட்சி. கேட்பாங்க, என்னப்பா பயங்கரவாத கட்சின்ட்டு. நம்ம நினைக்கிற மாதிரி குண்டு வீசுறதோ அல்லது தீவிரவாதத்தனம் பண்றதுக்கு பேர் தான் பயங்கரவாதம் மட்டும் கிடையாது. கட்சின்ற பேர்ல கூட்டத்தை கூட்டி ஊருக்குள்ள அக்கிரம அநியாய அராஜகம் பண்றதுக்கு பெயரும் ஒருவித பயங்கரவாதம் தான். அந்த வகையில டிவிகே என்கின்ற ஒரு கட்சி எப்பேற்பட்ட பயங்கரவாத கட்சி என்பதை இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுங்க. கழக நிர்வாகிகளை சந்திப்பதாக ஒரு கூட்டம்ன்ற பேர்ல ஒரு கூட்டத்தை நேற்றைக்கு முன்தினம் சேலத்தில் நடத்தியதை குறித்து நேற்றைக்கு ஒரு காணொலி விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க. அது என்னங்க, லாஜிக் இல்லாம எதையோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரே, சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. கண்டிப்பா லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க, லாஜிக்கோட எங்கள் தற்குறி சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று லாஜிக்கோட சொல்லிடுவோம், தப்பு கிடையாது. இந்த ராஜ்மோகன் இருக்கார் இல்லைங்களா, அவர் பேசுறத கொஞ்சம் போடுங்களேன். சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு முக ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் இந்த பேண்ட் கலர் கூட வேணா அப்படியே காப்பிடிப்பீங்க. அப்படிங்களா? இந்த பேண்ட் கலரையும் ஷர்ட் கலரையும் கொஞ்சம் பாருங்க. யாருங்க அது? விஜயா? இல்லைங்களே, ஜெகன்மோகன். விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஜெகன்மோகனோட கெட்டப் இதுதான். அதே கலர் பேண்ட், அதே கலர் ஷர்ட்டை. விஜய் நடித்த திரைப்படங்கள்ல பெரும்பாலான திரைப்படங்கள் அனைத்தும் தெலுங்கில் இருந்து ஆந்திராவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட திரைப்படங்கள் தான். அந்த வகையில பாருங்க, இவர் போட்டுக்கிற இந்த ட்ரெஸ் கலர் கூட ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்தது. விஜயே ஜெகன்மோகன் போட்டு இந்த ட்ரெஸ் கலரை திருடி காப்பி அடிச்சு தான் பாருங்க போட்டு மாட்டினுக்காரு. இவர்கிட்ட இருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காப்பி அடிச்சாரா? ஏன் விட்டா முதலாக விஜய் கட்சியை ஆரம்பிச்சதற்கு பிறகுதான் பாருங்க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேண்டே போடுறாங்கன்னு சொல்லுங்களேன். அவ்வளவு எங்க தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் யாருக்குமே தெரியாது. நாளைய தீர்ப்புன்ற ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படம் வெளிவந்த பிறகுதான் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் இருப்பதே எல்லாருக்குமே தெரிய வந்தது. முதலாக தமிழ்நாடு மாநிலத்தை கண்டுபிடித்ததே விஜய் தான். S.A. சந்திரசேனோட மகனான வாரிசு நடிகர் விஜய் தான் சொல்லுங்களேன். வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? நீங்களே பாருங்க, ஆந்திரால இருந்து ஜெகன்மோகன் கிட்ட இருந்து அந்த பேண்ட் ஷர்ட்டை திருடின் வாங்கி வந்து போட்டுக்கிறீங்க. உங்க கலரை பார்த்து அவங்க ஏன் காப்பி அடிக்க போறாங்க? அது கூட பாருங்க, காப்பி அடிச்சாங்கன்னு சொல்ற இடத்துல கூட அது எப்படிரா பேண்ட் கலர் கூட வேணா அப்படியே காப்பி அடிப்பீங்க டா, அப்படியே வாடா காப்பி அடிப்பீங்க. இதையே திருப்பி யாரா கேட்டாங்கன்னா, ஏன்டா அப்படியே வாடா ஆந்திரால இருந்து காப்பி அடிப்பீங்கன்ட்டு. நாங்க கேட்கலங்க, கேட்டா என்ன பண்ணுவீங்க? பேண்ட் கலர் கூட வேணா அப்படியே காப்பி அடிப்பீங்க. நீங்களே அடுத்தவங்க கிட்ட இருந்து அந்த கலரை திருடிட்டு என்னமோ புதுசா நீங்க தான் முதல் முறையாக அந்த கலரை கண்டுபிடிச்சா மாதிரி எங்கிட்ட இருந்து இன்னொருத்தர் திருடிட்டாங்கன்னு சொல்றது எந்த வகையில லாஜிக்கு? அப்போ லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க, லாஜிக்கோட தான் உங்களை சொல்றாங்கன்ட்டு. என்னன்ட்டு? தற்குறி. இதுல வேற எங்களை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க, எங்களை பார்த்தா வைப்பு பண்றாங்கன்ட்டு. விஜய் இருக்கார் இல்லைங்களா, விஜய் பிறக்கத்துக்கு முன்னாடியே ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கட்சியிலையும் இளைஞர்கள் அணின்னு ஒண்ணு இருக்கு. விஜய் பிறந்து ஜட்டியோ ஆஃப்டராயரோ போட்டு விளையாடுற காலம் கிடையாது. அவர் பிறக்கத்துக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலுமே பாருங்க இளைஞர் அணின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா பாருங்க, நான் கட்சி தொடங்கிய பிறகுதான் என்ன பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. இவரை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு இவர்கிட்ட முதல்ல என்ன இருக்கு? இவர் தான் பாருங்க இப்போதைக்கு மற்ற கட்சிகளை பார்த்து காப்பி அடிச்சுருக்காரு. இதற்கு முன்பாக எப்படி இருந்தாருங்க, அந்த வேனுக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னு சின்னூண்டு கண்ணாடி முகத்தை காட்டிட்டா மாஸ் கம்மியாடும் இல்லைங்களா, அதனால சின்னூண்டு கண்ணாடி, அதுவும் பாருங்க ரொம்ப கம்மியா தெரியுற அளவுக்கு கலர் கண்ணாடி. ஏசி வண்டிக்குள்ளவே இருப்பாரு, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுவாரு. தன்னோட ஃபேஸை காட்டுறதுக்கு அவ்வளவு பிகு பந்தாலாம் பண்ணியிருந்தாரு. ஆனா பாருங்க, இப்ப நாளாக மவுசும் மாசம் குறையது அவருக்கே தெரியுது. ரோடுக்கு வரும்போது நம்ம ஆர்டிபிஷியலா செட் பண்ற கூட்டம் மட்டும்தான் பாருங்க அதிகப்படியாக கூட்டி வைக்கிறோம். ஆனா நான் ரோடுக்கு வரும்போது இயற்கையா நேச்சுரலா பாருங்க யாருமே அந்த அளவுக்கு கூட்டம் கூடி பார்க்க மாட்டாங்க. நம்ம தனியா தான் போறோம், தனியா தான் வரோம். அந்த வரிசையில நேற்றைக்கு முன்தினம் சேலத்துக்கு போகும்போது கூட பாருங்க சும்மா தான் போயினுக்காரு அவர் மட்டும்தான். ரோட்ல யாரும் பாருங்க இவரு சொல்ற அந்த பொதுமக்கள்ன்றவங்க யாரும் பார்க்கல, அவங்க வேலையை பார்த்து தான் போறாங்க. இவர் வண்டியை ஃபாலோ பண்ணி இருந்ததோ எல்லாமே பாருங்க பொதுமக்கள் கிடையாது. 75% இவங்க செட்டப் பண்ற கூட்டம், 25% இவர்களோட ரசிகர் கூட்டம். அது சாதாரணமா விஜய் என்கின்ற ஒரு நடிகர் ரோடுக்கு போனார்னா பொதுமக்கள்னு அவர் சொல்ற அந்த பொதுமக்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்து தான் போவாங்க. ஆனா போன வாரம் வரைக்கும் என்ன பந்தா, என்ன ஆணவம், என்ன திமிரு, என்ன கர்வம், நான் தான் தமிழ்நாட்டோட ராஜா. ஏன் இப்ப கூட பாருங்க, பேச தொடங்கும் போதே 8 கோடி மக்கள் வீட்டுல அவர் இருக்காராம். என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா?
8 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள். எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான். தமிழ்நாட்டுல இருக்கதே ஒட்டுமொத்தமாகவே 8 கோடி பேர் தான். அந்த 8 கோடி பேரும் விஜயோட ரசிகர்களாம். ஊருக்குள்ள மற்ற நடிகர்களோட ரசிகர்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. எங்கேயாவது ஃபிளைட் ஏறி எந்த நாட்டுக்கோ போயிட்டாங்களோ என்னமோ தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரும் விஜய் ரசிகர்களாம். அந்த 8 கோடி பேருமே பாருங்க, அடுத்த முதல்வரா விஜய் தான் வரணும்னு ஒத்த காலம் நின்னுக்கிறாங்களாம். விரும்புறாங்களாம், ரொம்ப விரும்புறாங்களாம். அதுவும் பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு குழந்தை வீடியோ சொன்னார் பாருங்க. நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன். உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா, அப்பா விஜய்னு சொல்லுமா. அப்ப இருந்து என்ன தெரியுதுங்க, விஜய்க்கு சுத்தமா வேலை வெட்டி இல்லை. தெரியுது, நான் உண்மை தானேங்க. அவருக்கு வேலை வெட்டியே கிடையாது. பனையூர்ல படுத்துன்னு தூங்கின மிச்சம் இருக்கிற நேரத்துல பாருங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துனுக்காரு. அப்படி பார்த்த ஒரு ரீல்ஸ்ல தான் பாருங்க, அம்மா 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 விஜய் தான் போடணும்னு சொல்லுமா, ஒட்டு விஜய் தான் போடணும்னு சொல்லுமான்னு அந்த வீடியோவை உதாரணத்துக்கு தூக்கிட்டு வராருன்னு சொன்னா, அந்த குழந்தையை விட டிஎம்கே டிவிகே விஜய் இருக்காங்க. நாம் தமிழ் நீங்க யாருக்கு சொல்ல போறீங்க? ஆமா விஜயமா வேணாப்பா, என்னட்ட கேக்குறீங்க? இல்ல எல்லாத்தையும் தான் கேட்டேன். சொல்லு விஜய் விஜய் சொல்லு. விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு அடம் பிடிக்கிற குழந்தையோட இவர் எப்பேற்பட்ட குழந்தையா இருப்பாரு. தற்குறி 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 தற்குறி. இவரே சொல்றாரு, அம்மா 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 விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்கம்மான்னு சொல்லி குழந்தை அடம் பிடிச்சதா. அந்த குழந்தைக்கு என்ன தெரியுங்க? தமிழ்நாட்டை குறித்து என்னன்னு தெரியுமா? சமூக நலன்னா என்ன தெரியுமா? சமூக நீதி என்ன தெரியுமா? இல்ல மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலாவது ஏதாவது புரியுமா? எதுவுமே புரியாத ஒரு குழந்தை விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு அடம் பிடிக்கிறாங்கதான். அதை பார்த்து ஓட்டு போடணுன்ற ஒரு வீடியோ உதாரணத்துக்கு தூக்கின்னு வரான்னு சொல்லும் போது, இதை விட ஒரு கேவலமான தலைவரை இதற்கு முன்பாக எந்த கட்சியில நம்ம பார்த்திருப்போமா? பார்த்ததே இல்லை. ஆனா பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? அதுக்கு பேர் தான் பயங்கரவாத கட்சி. பயங்கரவாதம் என்பது மறுபடியும் சொல்றோம், குண்டு வீசுறதும் தீவிரவாதம் பண்றதுக்கு பேர் மட்டும்தான் பயங்கரவாதம் கிடையாது. இதை போல பேசுவதும் செய்வதும் பாருங்க ஒருவித பயங்கரவாதம் தான். சூரஜ் என்கின்ற வடமாநிலத்தை சேர்ந்தவர் விஜயோட கூட்டத்துக்கு வந்திருக்காரு. அவரு மூச்சு திணறி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, இறந்திருக்காரு. ஆனா பாருங்க, இது வரைக்கும் டிவிகே கட்சி சார்பாக யாரும் ஒரு வீட்டு பக்கம் போகல, போய் பார்க்கல, ஆறுதல் சொல்லல. நிர்வாகிகள் கூட பாருங்க அங்கிருந்து ஓடி இருக்காங்க. சும்மா சொல்லலங்க, ஆதாரபூர்வமாக. அது சூரஜ் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, சூரஜோட உறவினர்கள் எல்லாருமே பாருங்க, யாருமே எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்பதை கேமராவுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு எங்க சூரஜோட உடலை அவங்களோட சொந்த ஊருக்கு கொண்டு போவதுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கூட அதுக்கு கூட பாருங்க மனிதாபிமானம் ஈவு இறக்கம் இல்லாம கொஞ்சம் கூட யாரும் உதவி பண்ணலீங்களாம். இவர் கட்சி கூட்டத்துக்கு வந்து இறந்து போன அவரையே பாருங்க, இவங்க நிர்வாகிகள் இருந்து கட்சியோட தலைவன் வரைக்கும் யாருமே பாருங்க திரும்பி கூட பார்க்கல. ஆனா பாருங்க 8 கோடி மக்கள் வீட்டுல இவர் வாழறாராம். 8 கோடி மக்களும் இவரை முதல்வரா வரணும்னு ஆசைப்படுறாங்களாம். எனது ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம் மட்டுமே விரும்பும் முதல்வர்னு சொல்லுங்கன்னு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சொன்னா கூட கேட்க மாட்டாரு. இவரை பெருமை தட்டுற ரீல்ஸை மட்டும் பாருங்க பெருமையா பார்த்துட்டு இருப்பாரு. இவரை துப்புன்னு துப்புற எந்த வீடியோவும் பார்க்கறது இல்லை போகுது. மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. சரி, அப்படியே மக்கள் விரும்பும் முதல்வராக இவர் சொல்ற மாதிரி இருக்கிற பட்சத்துல மக்கள் விரும்பும் முதல்வர் இப்பதான் நடந்துப்பாங்களா? 8 கோடி பேர் வீட்டுல நான் இருக்கிறேன், 8 கோடி பேருமே எனது ரசிகர்கள் அப்படின்னு சொல்ற அந்த 8 கோடி பேர்ல ஒருத்தர் தானே பாருங்க சூரஜ் இருந்திருக்கிறதா அர்த்தம். அவரு கூட்டத்துக்கு வரேன்னு கூட சொன்னாரு. ஆனா பாருங்க, அவருக்கு 6 மாதத்திற்கு முன்பே ஆன்ஜியோ பண்ணியிருக்கு. அதை நாங்க கண்டுபிடிச்சோம். அவருக்கு பாஸ் எல்லாம் நாங்க கொடுக்கல. ஆனா பாஸ் இல்லாம எப்படி அனுமதிச்சாங்க? யார் அனுமதிச்சது? முதல்ல அவரே சொல்றாரு, வேமா சூசோ இல்லாம. இந்த பர்டிகுலர் நீங்க சொல்ற நபருக்கு வந்து பாஸ் கொடுக்கப்படல. அவர் ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க, அவருக்கு ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் வர வேணாம்னு சொல்லி எங்க நிர்வாகிகளை வந்து அவருக்கு பாஸ் கொடுக்கல. பட் அதையும் மீறி காவல்துறை தான் அனுமதிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரா பாஸ் செக் பண்ணி தான் காவல்துறை அனுமதிச்சாங்க. அதையும் மீறி அவர் உள்ள வந்திருக்காரு. அது காவல்துறை அனுமதி சீட் இல்லாம ஏன் உள்ள அனுமதிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சொன்னமா முதல் நாள் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்த அன்னைக்கே பாருங்க அவர் பாடி போயினுக்குது. இவங்க கறி விருந்த வெளுத்து கட்டினுக்குறாங்க. அப்படி வெளுத்து கட்டிக்கினே என்ன சொன்னாங்க? அவருக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு முள்ளமா ஆரம்பிச்சாங்க. பிறகு இன்றைக்கு என்ன சொல்றாங்க? பாஸே இல்லைங்க, நாங்க பாஸே கொடுக்கலங்க. அவர் எப்படி வந்தாருங்க? அந்த பாஸ் இல்லாம அவரை உள்ள அனுமதிச்சது காவல்துறை. அப்ப சோறு தண்ணிலாம் முக்கியம் இல்லைங்க, விஜய்க்காக நீங்க வெயில நிப்பீங்களா பல மணி நேரம் அப்படின்னு RSS ட்ரைனிங் கொடுக்குற மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த கூட்டத்தை கூட்டு வந்தீங்களே, கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவங்க தானே பாருங்க பாஸ் எல்லாம் செக் பண்ணி உள்ள அனுமதிச்சிருந்தாங்க. இப்ப எங்க இருந்து வந்தாங்க போலீஸ்? தமிழ்நாடு போலீஸ் என்ன விஜய் விட்டு வேலைக்காரன் நினைச்சுக்கிறீங்களாப்பா? யாரு முதல்ல? நீங்கெல்லாம் எந்த ஒரு போஸ்டிங்ல கூட யாருமே இல்லை. சாதாரண ஒரு நடிகராக இருப்பவர் தான் பாருங்க விஜய். கட்சி ஆரம்பிச்சிட்டா நீங்க என்ன வேணா பேசி நிப்பீங்களா?
எப்ப பார்த்தாலும் போலீஸ் போலீஸ் போலீஸ். தமிழ்நாடு போலீஸுக்கு என்று ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு கம்பீரம் இருக்கு. ஆனா பாருங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தமிழ்நாடு போலீஸை குறிப்பிட்டு இழிவுபடுத்துவதே பாருங்க தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் தான் பண்ணிட்டாங்க, போலீஸ் தான் பண்ணிட்டாங்க, போலீஸ் தான் பண்ணிட்டாங்க. இப்ப சூரஜ் இருந்ததுக்கு காரணமோ போலீஸ் தான். அவங்க தான் பாருங்க பாஸை செக் பண்ணாம, சரியா சோதனை பண்ணாம அவங்கள அனுமதிச்சிட்டாங்க. அப்ப போலீஸ் பாஸ் இல்லாம அனுமதிச்சிருந்தா உங்க தொண்டர்படை என்ன பண்ணியிருந்தாங்க? அட உங்க தொண்டர்படை தாங்க பாருங்க, குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க அனுமதிக்கிறோங்க, எங்களுக்கு தேவை கூட்டம். ஏங்க குழந்தைங்கலாம் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க, பரவாயில்லைங்க, பிரச்சனை கிடையாதுங்க, எங்களுக்கு தேவை கூட்டங்க. குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்க, என்ன பண்றது? தலைக்கணக்கு கம்மியாடும் இல்லைங்களா, அதனால நாங்க அனுமதிக்கிறோங்கன்னு சொல்லி இவங்க தான் அனுமதிச்சாங்க. பாஸ் இல்லாம போலீஸ் அனுமதிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. போலீஸ் பாதுகாப்பு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லா வேலையும் போலீஸை பார்த்து நிற்பாங்க. நீங்க என்ன கலர்ல பேண்ட் போட்டுக்கிறீங்க, என்ன கலர்ல ஜட்டி போட்டுக்கிறீங்க, விஜய் முக்கியமா என்ன கலர் ஜட்டி போட்டு வரான்னு செக் பண்றதுதான் போலீஸோட வேலையா? சரி போலீஸ் தான் வச்சுக்கோங்கப்பா, தொண்டர்படை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கேட்பாங்க இல்லைங்களா? அந்த வேலையை தான் பார்த்துருந்தாங்களான்ட்டு. எதுங்க அந்த வேலையை தான் பார்த்துருந்தாங்களா? எப்படி சொல்றீங்க? பாஸ் இல்லாம அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்களா? எங்க போடுங்க. அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு தலைவர் இருந்தாரு, அவர் மூலியமா உள்ள வந்துட்டோம். ஆமாங்க, உண்மையிலேயே அந்த வேலையை தான் பண்ணிக்காங்க. ஐயோ நீங்க ஏங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க? பாஸ் இல்லாம உள்ள அனுமதிக்கிற வேலையை தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம். பாஸ் இல்லாம இவங்க தான் அனுமதிச்சாங்களாம். தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். பண்ற அக்கிரமம் இந்த கூட்டம். ஆனா பாருங்க, பழிய தூக்கி போலீஸ் மேல வழக்கம் போல கரூர்ல சதி பண்ணி கொண்டாங்கன்னு சொல்ற மாதிரி சூரஜும் பாருங்க இறந்ததுக்கு காரணம் போலீஸ் தான். அவங்க தான் பாஸை ஒழுங்கா செக் பண்ணாம அனுமதிச்சிட்டாங்க. இன்னும் பாருங்க, நாளாக வேணும்னே மாநில பர்பஸா எங்க கட்சியை சேர்ந்தவரே இல்லைங்க அவரு. இல்லைங்க நீங்க தான் எங்க கட்சியை சேர்ந்தவர், 6 மாசத்துக்கு முன்னாடி எங்கிட்ட பாஸ் வந்து கேட்டாரு, உடம்பு சரியில்லைங்க போங்கன்னு சொன்னீங்களே தான். அது போன மாறங்க, அதெல்லாம் அவங்க எங்க கட்சியை சேர்ந்தவரே கிடையாது. டபுள் ரோல். அது அவங்க அண்ணன், அவர் ஊருக்கு போயிட்டாரு. இந்த தம்பி சூரஜ் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர். வேணும்னே விஜய் கெட்ட பேர் எடுக்கிறதுக்காக திமுக தான் திட்டம் போட்டு கூட்டத்துக்குள்ள அனுப்பிட்டாங்க. கூட்டத்துக்குள்ள அனுப்பி என்ன பண்ணாங்க, அவங்க தான் மிரிச்சு கொண்டாங்க ஆளை வச்சு. போலீஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். சதி நடந்திருக்கு சேலத்துல. அங்கிமாயா? ஆமாமா, சதி ஃபேஸ் 1 கரூர், சதி ஃபேஸ் 2 சேலத்தில் நடந்திருக்குது. பாஸ் இல்லாம இவங்க தான் அனுப்பியிருக்காங்க அவங்கள. அப்படிங்களா? அவர் மட்டுமா பாஸ் இல்லாம வந்திருக்காரு? இந்த கூட்டத்துக்கிட்டலாம் பாஸ் செக் பண்ணீங்களா? இல்ல செக் பண்ற மாதிரி அவங்க நடந்துனாங்களா? பாஞ்சி கடிக்க வர இந்த காட்டு கூட்டத்தை நிறுத்தி பாஸுக்கு தான் கேட்டா கேட்கறவங்கள கடிச்சு காதை துப்பிட்டு போய் நிக்கிற அளவு தான் பாருங்க வெறி பிடிச்சு போய் சுத்தி நிக்குது அந்த கூட்டம். என்னமோ உலக மகா உத்தம கூட்டத்தை சேர்த்து வைத்திருப்பதை போலவும் எல்லாரும் ஒழுங்கா நீட்டா பாஸை காட்டிட்டு உள்ள வந்தாங்க. பாஸ் இல்லாம வந்த ஒரே ஒரு நபர் சூரஜ் மட்டும்தான் ரேஞ்சில் சொல்லுங்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கிட்டலாம் பாஸுக்கு தான் முதல்ல 4998 பேர் கழக நிர்வாகிகள்னு சொன்னீங்க. அந்த கழக நிர்வாக சந்திப்பு கூட்டம் தான் நடைபெறும் அப்படின்னு ஹெட்டிங்லேயே போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கீங்க. அப்புறம் எதுக்காக ரசிகர்களை உள்ள அனுப்புனீங்க? ஏன்னா பாருங்க, கழக நிர்வாகிகள் அந்த அளவுக்கு இல்லை. 4998 கழக நிர்வாகிகள் இல்லை, யாரும் வரல, கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. போக 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 பாருங்க புடிச்சு கூட்டு வந்திருக்காங்க ரசிகர்கள் எல்லாரையும். வாங்க 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 வாங்க, பாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், உள்ள வாருங்க, எப்படியாவது கூட்டத்தை காட்டணும்ட்டு கூட்டத்தை சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்த்த கூட்டம் கூட பாருங்க அந்த அளவுக்கு ஃபுல்லா இல்ல பாருங்க. ரொம்ப க்ளோஸ் பண்ணி காட்டும் போது தான் ரொம்ப கிட்ட நிறைய கூட்டங்கிற மாதிரி தெரியும். ஆனா பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க, இந்த அளவு தான் கூட்டம் இருக்கு. இந்த அளவு கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கூட்டமா? இல்ல 8 கோடி பேரும் சேலத்தில் நிறுந்தாங்களா? 8 கோடி பேர் விரும்புற முதல்வரா? அந்த 8 கோடி பேரும் இவரது ரசிகர்களாம். அவங்க வீட்டுல எல்லாம் இவர் இருக்காராம். முதல்ல 2.25 கோடி ரேஷன் கார்டுன்னாரு. அந்த 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கிற வீட்லயே நான் வாழ்ந்துனுங்கிறேன், வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுல நான் வாழ்ந்துனுங்கிறேன். இப்ப பாருங்க 30% ஓட்டாம். இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? அடுத்து அதே ஃப்ரேம்ல அதே ஸ்டேஜ்ல பாருங்க, இந்த 30% 100% மாறி 8 கோடி பேரும் அவளை தான் லைக் பண்றாங்க. அப்படிங்களா? இந்த லைக் பண்றதுன்னா எப்படிப்பா? எனக்கு ஒய்ஃப் கூட முக்கியம் கிடையாது, எனக்கு அப்பா அம்மா முக்கியமா யாரும் முக்கியமானு கேட்டா எனக்கு ஒய்ஃப் அப்பா அம்மா எல்லாரை விட விஜய் தான் முக்கியம்னு சொல்ற அந்த மாதிரி கூட்டமா? எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும்னு கேட்டா தளபதி தானே. எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். நம்ம வாழ்ந்துனுகிற இதே தமிழ்நாட்டில் தான் இதே போன்ற ஜென்மங்களும் வாழ்ந்துனுக்குதுன்னு சொல்றதே பாருங்க, பக்கத்து மாநிலத்தில் போய் சொன்னா அதுவே மிகப்பெரிய கேவலம். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தோட நம்மளையும் சேர்த்து
நம்மளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா 8 கோடி மக்களும் விஜயை விரும்புறாங்கன்னு சொன்னா, இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு வகையான பொய்ய எப்படிங்க வேமா சூசோ இல்லாம அதே ஜெகன்மோகன் போட்டுனுக்கிற பேண்ட் ஷர்ட் கலர் திருடி எடுத்து வந்து போட்டுன்னு பேசினுக்காரு. இந்த போற போக்குல 8 கோடி பேர்னு அடிச்சு விடுறத பார்க்கும்போது இந்த 6 படத்துல வந்த டயலாக் தாங்க ஞாபகத்துக்கு வருது. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? இப்ப புரியுதுங்களா? டிவிகே கட்சி என்பது எதற்காக ஒரு பயங்கரவாத கட்சின்னு சொன்னோன்னு சொல்லி, இந்த கூட்டத்துல கிளாப் பண்றவங்க எல்லாம், விஜய் பேசும்போது கிளாப் பண்றவங்க எல்லாம், விசில் அடிக்கிறவங்க எல்லாம் விஜயோட ரசிகர்கள். இதே பாருங்க, அதே கூட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, உயிர் பலி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நாங்க பாஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை. போலீஸ் தான் பாருங்க சதி பண்ணி பாஸ் இல்லாம உள்ள அனுப்பிட்டாங்க. இப்ப மட்டும் கிடையாதுங்க, கரூர்லயே பாருங்க பயங்கரவாதிகளை மிஞ்சிய ஒரு பிளான் பண்ணாங்க. இறந்து போனவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அது எப்படிங்க எல்லாரும் பாருங்க எங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போனாங்கன்னு சொல்ல முடியும்? எங்கெங்கயோ இறந்து போன பாடிகள்லாம் கொண்டு வந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு எங்க கூட்டத்தில் வந்து இறந்துட்டாங்கன்னு கணக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லவே சார், எந்த உறவினர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க, இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவோடு இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையிலே கொடுத்துட்டீங்களே. அப்போ எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த பாடிக்கு எங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு சொன்ன அந்த சமயத்திலே பாருங்க 50% கன்ஃபார்ம் ஆச்சு இது ஒரு பயங்கரவாத கட்சின்ட்டு. இப்போது சேலம் சம்பவத்துல சுத்தமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 100% பயங்கரவாத கட்சின்னா அது டிவிகே கட்சி தான்ட்டு. சரி, பாஸ் இல்லாம வந்துட்டாரு, பாஸ் இல்லாம உள்ள அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்றது உண்மையா கூட எடுத்துக்கலாமே, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இறந்தது உங்க ரசிகர் தானே, விஜயோட ஃபேன் தானே, பாஸ் வேணும்னு உங்க ஆபீஸ்க்கு வந்து கேட்டிருக்காரு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இறந்து போன அந்த ரசிகரை விஜய் இது வரைக்கும் ஏன் போய் பார்க்கல? ஒரே ஒரு மாலை, ஒரு 50 ரூபாய் கொடுத்து மாலை வாங்கி போட முடியாத அளவுக்கு பாருங்க அவருக்கு பண கஷ்டம் வந்துருச்சுங்க. ஒரு 50 ரூபா கூட இல்லையா அவர்கிட்ட மாலை வாங்கி போடுறதுக்கு? எல்லாத்தையும் பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தானமா எழுதி வச்சிட்டாரா 8 கோடி பேருக்கும். ஆனா நாய் சத்தத்துக்கெல்லாம் பாருங்க, என்னப்பா நாயின்னு சாதாரணமா சொல்றீங்கன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க யாரும். உதாரணத்துக்கு சொல்றோம், நாய் சத்தத்துக்கெல்லாம் பாருங்க முதல் ஆளா போய் அட்டன்ஸ் போட்டிருக்காரு. திரிஷா வீட்டுல நாய் இறந்ததுக்கு முதல் ஆளா அவர் தான் போனாரு. திரிஷா வீட்டு நாயோட உயிர் கூட பாருங்க இவருக்கு முக்கியம். அந்த நாயோட உயிரை விட இறந்து போன இவரது ரசிகர்கள் உயிரை மதிக்க மாட்டாரு. ஆனா பாருங்க 8 கோடி மக்கள் விரும்பும் முதல்வராம். மக்கள் விரும்பும் முதல்வர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கினே அந்த மக்களுக்கு தேவையானது என்ன என்பது கூட பாருங்க அவருக்கு தெரியாது. மண்டபத்திலிருந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் கூட பாருங்க இவரு ஒரு கை வச்சு பிடிச்சிக்க மாட்டாரு, காத்துல பறந்துனுக்குது. அப்படி பறந்துனுக்குற அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை கூட இவரோட பவுன்சர் தான் முட்டி போட்டுக்கணு பறக்கிற அந்த பேப்பரை கை வச்சு தடுத்துனேன்னுக்காரு. இவர் 2 கையை இடுப்புல வச்சுக்கின்னு எவ்வளவு பண்ணையார்த்தனமா இன்னும் பேசினுக்காரு பாருங்க. அவர் எழுதி கொண்டு வந்த அந்த பேப்பரை கூட பாருங்க இவரால கையை வச்சு பிடிச்சின்னு படிக்க முடியல, காத்துல பறக்காம இருக்கிறதுக்கு. ஆனா பாருங்க தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போறாராம். அப்படி தூக்கி தமிழ்நாட்டை நிறுத்த போறான்னு சொல்லக்கூடிய அவரு கேமராவுக்கு முன்னாடியே என்ன மாதிரி அசிங்கப்பட்டு நின்னாரு பாருங்க. அப்படி உண்மையிலேயே மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம். பேசிட்டாரு கம்பீரமா, சினிமால பேசுற மாதிரி பேசிட்டாரு, கம்பீரமா பேசிட்டாரு. ஆனா பாருங்க அந்த போராட்டம் அப்படின்னு வரும்போது என்னென்ன போராட்டம் நடக்குதுன்னு தெரியல அவருக்கு. டக்குன்னு பாருங்க உடனே சுதாரிச்சுக்கின்னு பேப்பரை போட்ட ஆரம்பிச்சிட்டாரு. போராட்டத்தை தொடர்ந்து மக்கள் பிரச்சனைன்னு சொன்னாரு. அப்படி பிரச்சனைன்னு ஆரம்பிச்சாரு. அவருக்கு எங்கேயோ பாருங்க ஸ்கிரிப்ட்ல பிரச்சனை ஆயிடுச்சு போகுது, பக்கம் மாறி போச்சா என்னன்னு தெரியல. என்னென்ன பிரச்சனைன்ட்டு அந்த பேட்ல இருந்து பேப்பரை எடுத்துட்டு போராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்றத பாருங்க, யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தத மைக்குக்கு முன்னாடியே படிச்சு அழகா வாமிட் பண்ணுங்க. இருக்கிற இடம் பிரச்சனை, பாக்குற வேலை பிரச்சனை, பண்ற தொழில் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, பஸ் வசதி இல்லைன்ற பிரச்சனை. ஊருக்குள்ள என்னென்ன போராட்டம் நடந்துனுங்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற ஒரு விஷயமே பாருங்க இவருக்கு தெரியல. யாரோ எங்கேயோ எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணாம கூட பாருங்க பார்த்து 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 எல்கேஜி குழந்தைய விட மோசமா படிக்கிற இவரை 8 கோடி பேர் விரும்புறாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. அந்த 2 வருஷத்திலேயே ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விஜய் தான் முதல்வராக வேண்டும் என்று விரும்புகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிருக்காருங்க. 2 விஷயத்தை சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செய்தார் என்று
சொல்லவே முடியாது. கொரோனா வந்த சமயத்துல கூட மாஸ்டர் திரைப்படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுக்காக கலெக்ஷனை கல்லா கட்டுறதுக்காக 50% இருக்கை போதாது 100% இருக்கை வேணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டு வாசல்ல நின்று கை கட்டி நின்று கெஞ்சியவர் தானே விஜய். அதே கொரோனா காலகட்டத்துல தனது மண்டபத்தை கூட பாருங்க திறந்து வைக்காம பூட்டி சீல் வச்சுட்டு ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தவர் தானே விஜய். இவர் சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற பணத்தை கணக்கு காட்டாம ஐடியை ஏமாத்தத்துக்கு முயற்சி பண்ணி மாட்டி இன்றைக்கு அபராத வழக்கில் சிக்கியவர் தானே விஜய். 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கும் 150 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கும் 200 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய்க்கும் வித்து தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கொண்டவர் தானே விஜய். தன்னுடைய துறை சார்ந்து நடக்கிற பிரச்சனையிலேயே தலையிடாம நமக்கு என்ன வந்ததுப்பா, நமக்கு காசு கொடுத்துட்டாங்களா, கருப்புல பாதி ஒயிட்ல பாதி, அவ்வளவுதான் விடுங்க, மூடுங்க பனையூர் பங்களா கதவை அப்படின்னு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தானே விஜய். பெண்களுக்கு பாதுகாப்புல இப்ப வேமா சூசோ இல்லாம கதற விஜய் இவர் சார்ந்த திரைத்துறைக்குள்ளவே மீட்டு பிரச்சனை வந்த சமயத்துல கூட பாருங்க உதட கூட திறக்காம கம்மு போட்டுன்னு பிளாஸ்டரி போட்டு கம்மு போட்டு ஒட்டின்னு வாயை மூடி நிறந்தவர் தானே விஜய். அட இப்ப கூடங்க 8 கோடி மக்கள் விரும்பும் முதல்வரே 8 கோடி மக்கள் விரும்பும் முதல்வரே மத்திய அரசு பட்ஜெட்டை குறித்து கூட எதுவும் வாய் திறக்காம ஒரே ஒரு வாய் திறந்து பாருங்க சேலம் கூட்டத்துல பேசாம சும்மா வெட்டித்தனமா பேசினுக்கவர் தானே விஜய். தமிழ்நாட்டு மக்கள் நலனில் அக்கறை கிடையாது. மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற விஷயத்துல பேசுறதுக்கு இவருக்கு வார்த்தை கிடையாது, வாயை திறக்கப்பட்டாரு. எதுவுமே செய்யாம என்னமோ தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ராப்பகலா செக்கு இழுத்து மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போன ஜென்மத்தை போல எப்படிங்க மனசாட்சி இல்லாம மனசாட்சியை வித்துட்டு நம்மளால பேச முடியுது. தமிழ்நாடு மக்கள் என்ன ஒட்டுமொத்தமா விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாரும் கேட்பாங்க, என்னப்பா நீங்க தனிமனித தாக்குதல் ஈடுபடுற மாதிரி தெரியுது. இது தனிமனித தாக்குதல் கிடையாதுங்க, நியாயமான கேள்வி. 8 கோடி மக்களும் விரும்புகிற முதல்வராக நான் இருக்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லும் போது அந்த 8 கோடி பேர்ல நானும் ஒருவன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் நீங்களும் ஒருவர்கள். சோ நான் விரும்பலங்க முதல்வரா விஜய் வர வேண்டும் என்று. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் நீங்க விரும்புறீங்களா விஜய் தான் முதல்வரா வரணும்ட்டு? அப்படி இருக்கும்போது யாருடைய அனுமதி இல்லாமல் 8 கோடி பேரும் என்னை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்வதற்கு விஜய்க்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னுடைய ரசிகர்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்னு சொன்னா இவர் யாரும் கேட்க போறது இல்ல. ஆடா ஆமாப்பா ஒரு ரசிகர்கள் விரும்பும் முதல்வர் தானே, நீ இருந்துட்டு போ, எங்களுக்கு என்ன வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்கள்னு இழுக்கும் போதுதான் பாருங்க நம்ம பாருங்க இதுக்குள்ள வந்து அவருக்கு பதிலடி கொடுக்க வேண்டியதா இருக்கு. 8 கோடி பேர் விரும்புகிறாங்களா? இல்லையே, நாங்க விரும்பலையேப்பா, அப்புறம் எப்படி நீங்க 8 கோடி மக்கள்னு சொல்லுவீங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. இதற்கு பெயர் தனி மனித தாக்குதல் கிடையாது. நேர்மையாக நியாயமாக கொடுக்கிற நீதியான தர்ம அடிச்சி நீதியான பதிலடி. இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி? பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச் தான் விஜயோட கட்சின்ட்டு அவரே நிரூபிச்சிட்டாரு. ஏற்கனவே பாருங்க பாதி நிரூபிச்சாரு. என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களேன்ட்டு முதல்வர் அவர்கள் அமித்ஷா அவர்களை குறித்து பேசினாரு. அதுக்கு இவர் தான் பதிலடி கொடுத்தாரு ஈரோட்ல. இப்ப பாருங்க, நாங்க எப்பவுமே டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொன்னார் இல்லைங்களா? டெல்லிக்கு அவர் சொன்னார்னா இவருக்கு விஜய்க்கு ஏன் வலிக்குது? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டெல்லி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் முதல்வர் அவர்கள் சொன்னதுக்கு அந்த மேடையில பதிலடி கொடுத்திருக்காருங்க அவரு. தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்துல அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பிஸ்கேஜேபி கட்சியே இது குறித்து பதிலடி கொடுக்காத போது டெல்லிக்காக பிஸ்கேஜேபி கட்சிக்காக விஜய் வலியே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச் தான் டிவிக்கு கட்சி என்பதை அவரே உறுதிப்படுத்திருக்காரு. இதுல வேற பாருங்க பெருமை, என்ன மாதிரி தனிச்சு நிற்பதற்கு யாருக்கா தைரியம் இருக்குதா? இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு தைரியம் தான் வாங்க, என்ன மாதிரியே தனிச்சு நின்னு காட்டுங்க அப்படின்ட்டு. தனிச்சு நிற்பதற்கும் தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு முதலாக நடத்திய மாநாட்டிலேயே இவர் வலை வீசினாரு. நான் அமைக்க போற ஆட்சியில உங்களுக்கு பங்கு தரேன், எந்த கட்சியா இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க யாருமே வரல. இவர் கூப்பிட்டு கூட இவரை திரும்பி கூட பார்க்கல. வேற வழியே இல்லாம பாருங்க யாருமே வராத காரணத்தினால் இவர் தனியா நிக்கிறாரு. ஆனா பாருங்க தனிச்சு நிக்கிறாராம். தனித்து நிற்பதற்கும் தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு சார். நீங்க கத்தி கூப்பிட்டு காலில் விழுந்து கதறி கூட உங்களை யாரும் திரும்பி பார்க்கல. சோ வராத காரணத்தினால் வேற வழியே இல்லாம பாருங்க தனியா நின்னுகிறாரு. என்னமோ எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வருவதை போலவும் வர கட்சியில நம்மளுக்கு வேணாம்ப்பா, எல்லாம் ஊழல் கட்சி, ஒதுக்கி விடு, நம்ம தனித்தே நிற்போம், நம்ம யாருன்னு காட்டுவோம்னு நிக்கிற மாதிரி வேற வழியே இல்லாம தனியா நிக்கிறாரு. ஆனா பாருங்க பேசுற பெருமை 30 கட்சி கூட்டணிக்கு வந்ததை போலவும்
வேண்டான்னு இவர் ஒதுக்கி தள்ளிட்டு தனியா நிக்கிற மாதிரி பேசினுக்காரு. விஜய் இப்ப பேசும்போது கைத்தட்டுற அந்த கூட்டம் மட்டும் ஓட்டு போட்டா சிஎம் ஆயிட முடியாது. வேண்டுமானால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு சில இடங்கள் கிடைக்குமே தவிர 8 கோடி பேரும் பாருங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்ட்டு பூத்து வாசல்ல நிக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்றோம், ரசிகர்கள் என்பது வேறு, பொதுமக்கள் என்பது வேறு. விஜய் என்ன நினைச்சுனுக்காருன்னா 8 கோடி பேரும் உண்மையில் விஜயை விரும்புவதை போலவும் 8 கோடி பேரும் வெயிட்டிங்ல இருக்காங்க அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக அப்படின்னு நினைச்சுனுக்காரு. தரையை பார்த்து நடங்க மிஸ்டர் விஜய், வானத்தை பார்த்து நடக்காதீங்க, குப்புற விழுந்துருவீங்க. ஆனா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, தரையை பார்த்து நடக்க மாட்டாரு, வானத்தை பார்த்து தான் நடப்பாரு. அப்படி வானத்தை பார்த்து நடந்துனே தான் ஒரு கேள்வி கேட்டாரு கூடத்தை பார்த்து கடைசியா. விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த கேள்வியை இங்க கேட்காதீங்க மிஸ்டர் விஜய் சார். டிஎம்கே மாநாடு நடந்தது இல்லைங்களா, இல்ல திமுக ஏதாவது ஒரு மாநாடு மறுபடியும் நடத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாநாட்டு ஸ்டேஜ்ல மைக்குக்கு முன்னாடி மைக்கை பிடிச்சி அந்த கேள்வியை கேளுங்க. நீங்க ஸ்டாலினை நம்புறீங்களா இல்ல இந்த விஜயை நம்புறீங்களான்ட்டு அந்த ஸ்டேஜில் நின்று கேள்வி கேளுங்க. என்ன பேர் வந்து விழுதுன்ட்டு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து சொல்லுங்களேன், தப்பு கிடையாது. உங்களை பார்ப்பதற்காக கூடி இருக்கிற அந்த வெறித்தனமான கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாரை நம்புறீங்கன்னு கேட்டா உங்களை தான் நம்புறோம்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற வார்த்தையை நம்பின்னு 8 கோடி பேரும் என்னை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதை விட பைத்தியகாரத்தனம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. தற்குறி 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 தற்குறி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாங்க என்ன நினைக்கிறோம்னா, என்னப்பா இந்த காணொலி தொடர்ச்சியா விஜய் அவ்வளவு பேச்சு பேசினார் இல்லைங்களா, பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு கூட பாருங்க வழக்கம் போல அதே வாமிட்டு எடுத்துந்தாரே தவிர, ஆனால் விஜய் ஆட்சி அமைத்தால் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைங்க, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்கிரிப்ட்ல இல்ல, அதனால பாருங்க சொல்லல. இதுதான் 8 கோடி மக்கள் விரும்பும் வருங்கால கனவு சிஎம்மோட லட்சணம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா கனவு சிஎம்ஐ குறித்து 8 கோடி பேர் விரும்பும் வருங்கால முதல்வரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.